ஜெபம் பண்ண கடவோம். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 407 பாமாலை 258 பாடுவோம். இயேசுவை உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கீதம் 407 பாமாலை 258 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த பாவத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதல் இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது.
நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி இந்த திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவிலை செய்யாமல் செய்யத்தகாதவிலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனதிற்கு அருளிச்செய்த வாக்குத்தத்தின்படியே ரூபாய்க்குள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் சேர்ந்தவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் ஆசில்லாமல் பரிசுத்தமுள்ளவராக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளிச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 113வது சங்கீதம். 113ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சேர்ந்து வாசிப்போம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கப்படுகிறார். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. எரேமியா 29:4 முதல். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டினத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காணப்பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிகொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி
உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாகம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடனே வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் என் நாமத்தினாலே என் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவல்லனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நாங்கள் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் என் பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வானத்தையும் பூமியும் படைத்த அவனிலிருந்து உயிரிழரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். அவர் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்தியத்திலும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. தேகோசே திருநாளுக்கு பின்வரும் 24ஆம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 23வது ஞாயிறு. சுருக்க ஜெபம். இன்றைய சிந்தனையின் பொருள் சமாதானம். சமாதானத்தை நிலைநிறுத்தும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நற்கிரியைகளினால் வெளிப்படும் தெய்வீக சமாதானத்தை எமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் திருச்சபையிலும் தாரும். நாங்கள் எந்த நிலையிலும் ஒப்புரவாகுதலை நாடவும், பிரச்சனைகள் எழுகின்ற தருணத்தில் சமாதான கருவிகளாய் பயன்படவும் அருள் புரிய வேண்டுமென்று இன்றும் என்றும் ஜீவித்து அரசாளுகிற சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கும் அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட
எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி எங்கள் ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தலும் கர்த்தாவே எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்ய வேண்டிய வாக்கில் இருக்கிறேன். கர்த்தாவே, அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 362 பாமாலை 388 பாடுவோம். எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை. கீதம் 362 பாமாலை 388 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.
ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரம் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு ஒரு வாஞ்சியோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாது ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளை நாங்கள் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். இது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் எங்கள் மனம் தாராளமாக தாங்க முன் வரலாம். நிச்சயமாகவே அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. விசேஷமாக இந்த ஆராதனை வேளை ஆலயங்கள் இல்லாத கிராமங்களிலே வாழ்ந்து வருகிற ஆண்டுடைய பிள்ளைகள், வயோதிப நிலவிருக்கின்ற அருமையான பெற்றோர்கள், ஆலயத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்ற பல இடங்களில் இருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை வேளை மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தாங்கும் பொழுது அநேகருடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சந்தேகம் கிடையாது. அதனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கின்ற சென்னை கேளம்பாக்கத்தை சார்ந்த அருமையான அம்மா திருமதி ரத்னம் பாலையா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கின்ற ஒரு அருமையான தாயார், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான அம்மா, அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக அவருடைய மூத்த மகன் திரு தேவப்பிரியம், திருமதி ஜெபக்கினி தேவப்பிரியம் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான மகன், இங்கிலாந்து தேசத்தில் வசித்து கொண்டிருக்கிற அன்பு மகன் கிளமெண்ட், அவருடைய அன்புக்குரிய துணைவியார் ஜெனிஃபருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களுக்கு கொடுத்த அன்பு மகன் ஜோயலுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தரின் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அவருடைய அன்பு மகள் திருமதி தேமினா கிரைனா, திரு சாலமோன் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அன்பு பிள்ளைகள் பினேகாஸுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் பிரைசிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ரொபினா டுனாமிஸ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அன்பு மகன் கிளாட்வினுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அன்பு மகன் திரு மோசஸ் சாமுவேல் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற அருமையான சகோதரரையும் ஆண்டவர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறபடி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று சொல்லுகிறபடி ஆண்டவர் அந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு அவர்கள் நினைப்பதை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்மஸ் காலங்களுக்குள்ளாக நாம் செல்ல இருக்கின்றோம். கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் எல்லாரும் ஏழை எளிய மக்களோடு கூட இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் கொண்டாடும்படிக்கு நீங்கள் மனம் உதாரத்துவமாக அதற்கென்று காணிக்கை கொடுத்தீர்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கொடுத்த காணிக்கைகள் தொழுநோயாளுடைய பிள்ளைகள், அவர்கள் யாருமே இல்லாமல் ஆதரவற்று இருக்கின்ற அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கின்றோம். ஏழை எளிய பிள்ளைகள், அது மாத்திரமல்ல பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு நாம் அவர்களுக்கு சீருடைகள் வழங்கி அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்மஸ் காலங்களிலே அவர்களுக்கு நல்ல கிறிஸ்மஸ் விருந்தையும் கொடுத்திருக்கிறோம். அதே போல் மனநலம் பாதிக்கப்பட்ட ஏராளமான பிள்ளைகள் நம்முடைய திருமணத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாம் உற்சாகமாக நாம் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களுக்கும்
இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நாம் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை ஆதரிக்கின்றோம். ஏழை எளிய மக்கள் வீடுகளிலே வசிப்பதற்கு கூட இடமில்லாமல் பாலங்களில் கீழும் தெருவோரங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் அவர்களுக்கு வேண்டிய போர்வைகள் மற்றும் உணவுகளை வழங்கி ஆண்டுடைய இந்த பிறப்பினுடைய மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் ஏழை எளிய மக்களுக்காக, அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு வைராக்கியமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கும் நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஆண்டிலும் நீங்கள் இதற்கென்று நீங்கள் உதவி செய்ய தாராளமாக முன்வரலாம். அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரம் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கின்ற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க கிருபை தாரும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாரும் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் சமாதானம். சமாதானம் என்ற ஒரு தலைப்பிலே இன்றைக்கு நம்ம எல்லாரும் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் மிக மிக தேவையான ஒன்று சமாதானம். இந்த சமாதானம் இல்லாத பட்சத்தில் தான் அநேக குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு அழகாக இந்த காலகட்டத்தில் சொல்லுகின்ற ஒரு காரியம், நான் உனக்கு சமாதானம் தருவேன். ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் இரண்டாவது பாடமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் முன்பாக தம்முடைய சீஷர்களோடு கூட பேசின ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன். ஆகவேத்தான் இங்கு முதலாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். நீங்கள் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு பெயர் சமாதான பிரபு. நீங்கள் ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 33 ஆகிய வசனங்களில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவருடைய பெயர் சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தன் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய சமாதானம் அவ்வளவு பெரியது. அது ஒரு பூரணமான ஒரு சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட இந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது அந்த சமாதானம் நமக்குள்ளாக அது பெருக்கெடுத்து ஓடும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், சமாதானத்தை நதியை போல நான் என்ன செய்வேன்னா பாயச் செய்வேன். ஒரு நதி எப்படி பிரவகித்து ஓடுகிறதோ பாய்கிறதோ அதே போல
ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த உலகமெல்லாம் இன்றைக்கு பல தரப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. 1980ஆம் ஆண்டு உலக வேதாகம ஆண்டு என்று சொல்லி கொண்டாடினார்கள். அப்பொழுது அமெரிக்க தேசத்தில் அதிபராக இருந்த டொனால்ட் ரீகன் அவர்கள் சொல்லும்படி சொன்னார், உலகம் இன்றைக்கு அநேக வகையான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த 2 அட்டைகளுக்குள்ளாய் இருக்கின்ற பக்கங்களில் இருக்கிறது என்று இந்த வேதாகமத்தை அவர் காண்பித்தாராம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தில் இருக்கின்ற நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் அந்த சமாதானம் இருக்கிறது. இந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் எப்படி தருகிறார் என்ற வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் சிந்தின இரத்தத்தினாலே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே பெரிய ஒரு சமாதானம். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் சிந்திய விலையேற பெற்ற இரத்தத்தினால். ஆகவே தான் நான் சொல்லியபடி, இங்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவர் நமக்காக பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் அவர் சிலுவையில் தூக்கி சுமந்தார். தம்முடைய சரீரத்துள்ள எல்லா இரத்தத்தையும் அவர் சிலுவையில் என்ன செய்தார்னா சிந்தினார். அந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரைக்கும் அவர் வெளியே சிந்தினார். இந்த உலகத்தின் கடைசி மகன் வரைக்கும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக அவர் ஒப்பு கொடுத்தார். சரீரத்தில் உள்ள எல்லா இரத்தத்தையும் சிந்தினார். அந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிறது. 19ஆம் நூற்றாண்டின் பிந்திய பகுதியிலே வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு தேவ மனிதர் ஹொரேஷியோ ஸ்டாஃபோர்ட். இந்த அருமையான இந்த தேவ மனிதன் ஒரு பிரபலமான ஒரு வக்கீலாக அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். ஒரு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸோடு செய்து கொண்டிருந்தார். நல்ல வசதி இருந்துச்சு. திருமணமானது, குழந்தைகள் பிறந்தார்கள். 1870ஆம் ஆண்டிலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சோகம் என்ன தெரியுமா? அவருடைய 4 வயது மகன், 4 வயது ஒரே ஒரு மகன் கடுமையாக வந்த ஒரு ஜுரத்தினால் மரித்து போனார். மிகுந்த ஒரு துக்கம்தான், வேதனை தான். அதற்கு அடுத்த சில ஆண்டுகளிலே அந்த அமெரிக்க தேசத்தில் ஒரு பயங்கரமான, அவர் வாழ்ந்த பகுதியில் ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது. அதனால் அவருடைய தொழிலில் ஒரு பெரிய ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையிலும் கூட கஷ்டப்படுகின்ற அநேக மக்களுக்கு, இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட அநேகருக்கு அவர் உதவி செய்தாராம். 1873ஆம் ஆண்டில் அவர் ஒரு முறை தன்னுடைய மனைவி, அது மாத்திரம் 4 பெண் மக்கள், அவருக்கு மொத்தம் 5 பிள்ளைகள். மூத்த மகன் மரித்து போனான் 4 வயதில். அதற்கப்புறம் 4 பெண் மக்கள் இருக்கின்றார்கள். அவருடைய மனைவி, அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் ஐரோப்பிய தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக தன்னுடைய மனைவியையும் 4 பிள்ளைகளையும் கப்பலில் அனுப்பி வைத்தார். அட்லாண்டிக் பகுதியில் அந்த கப்பல் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஏற்பட்ட ஒரு விபத்தினால் தன்னுடைய மனைவியின் கண் முன்பாக 4 குழந்தைகளும் அந்த கப்பல் விபத்திலே அந்த தண்ணீரில் மூழ்கி மரித்து போனார்கள்.
அவருடைய மனைவி மாத்திரம் ஒரு ஆண்டுடைய பெரிய கிருபையினால் உயிர் பிழைத்து விட்டார்கள். அவர்கள் மாத்திரம் தப்பினார்கள். செய்தி வருகிறது, இங்கு அமெரிக்க தேசத்தில் இருக்கின்ற தன்னுடைய கணவருக்கு செய்தி வருகிறது, 4 பிள்ளைகள் மரித்து போனார்கள் கண் முன்பாக. நான் மாத்திரம் பிழைத்து இருக்கிறேன், இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், சமாதானத்தை இழந்து போனேனே. அவருக்கு செய்தி வந்தது. மனைவியை பார்க்கும்படியாக மீண்டும் இவர் கப்பலில் பிரயாணப்பட்டு சென்றார். அந்த பகுதிக்கு வரும்போது அந்த கப்பல் கேப்டன் சொன்னான், பிரதர், இந்த இடத்துல தான் உங்களுடைய 4 பிள்ளைகளும் மூழ்கி மரித்து போனார்கள். எவ்வளோ முயற்சி செய்திருக்கிறார்கள், 4 பிள்ளைகளை காப்பாற்ற முடியவில்லை. உங்களுடைய மனைவி மாத்திரம் ஒரு சின்ன ஒரு துண்டு பலகையில் எப்படியோ மயங்கி படுத்திருந்துருக்குறாங்க. அவர்களை மாத்திரம் காப்பாற்றி இருக்கிறாங்க. 4 பிள்ளைகள் மரித்து போனான்னு சொன்ன உடனே அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர். அப்போது உள்ளத்தில் ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பா ஆண்டவருக்காக அவர் அநேக நேரங்களை செலவழித்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அநேக மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அப்படி உள்ளத்தில் ஒரு பெரிய இந்த துக்கம் அப்படியே பீறிட்டு வரும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருக்கு ஒரு வசனம், இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உனக்கு சமாதானம். உடனே அவர் உள்ளத்தில் வந்த ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஈவன் when waves of sorrow hit like storm my heart still says it is well with my soul. புயலைப் போல அலைகளைப் போல பெரிய ஒரு துக்கம் என் இருதயத்தில் மோதினாலும் கூட ஆத்மா சொல்லுகிறது அது நல்லது என்று சொல்லி தொடர்ந்து சொல்லுகிறார், Christ carried my sin on the cross. Because of his blood I have true peace. இயேசுவின் மேலான அவருடைய இரத்தத்தினாலே அவர் என்னுடைய பாவங்களெல்லாம் சிலுவையிலே சுமந்து அவர் சிந்திய இரத்தத்தினாலே ஒரு உண்மையான மெய்யான ஒரு சமாதானத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் எழுதிய ஒரு பாடல் தான் இட் இஸ் வெல் வித் மை சோல் என்ற ஒரு அருமையான ஒரு பாடல். இன்றைக்கு எல்லாராலும் பாடப்படுகின்ற ஒரு சிறந்த ஒரு பாடலை அவர் எழுதினார். ஹொரேஷியோ ஸ்டாஃபோர்டு என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதர். அன்பான அன்றைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் கடினமான ஒரு சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, இழப்புகள், திடீரென்று ஏற்பட்ட சில காரியத்தின் நிமித்தமாக வாழ்க்கையில் ஏற்பட்ட புயல் நிமித்தமாக நீங்கள் மனமடைந்து சோர்வடைந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். பிற்காலத்தில் அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இவர் ஆசீர்வாதமாக தேவன் இவரை பயன்படுத்தினார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அது மேன்மையான சமாதானத்தை அருமையான இந்த ஹொரேஷியோ ஸ்டாஃபோர்டு இந்த அருமையான சகோதரருக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இப்பொழுது கடினமான சூழ்நிலைக்கு மத்திய கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இதிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு பெயர் சமாதான பிரபு. சமாதான பிரபு. ஆகவே தான் சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் என்று சொல்லி நம்ம எல்லாரும் பாடுகிறோம். மனம் கலங்காதிருங்கள், சமாதானம் பிரபு நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு எப்படி சமாதானம் கிடைக்கிறது, ஆண்டவர் எப்பொழுது நமக்கு சமாதானம் கொடுக்கிறார். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். இரண்டாவதாக, இந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த பகுதி அந்த பட்டணத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பட்டணத்திற்கு சமாதானத்தை கொடுப்பேன். அப்பொழுது அந்த சமாதானம் உங்களுக்கு வரும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நான் உங்கள் மேலே எப்பொழுதும் நினைவாக இருக்கிறேன்ப்பா.
மகளே, நான் உன் மேலே எப்போது நினைவாக இருக்கிறேன். என் நினைவு எப்படி தெரியுமா? எப்போ பார்த்தாலும் எனக்கு நான் ஆண்டவரை தேடும் பொழுதெல்லாம் கஷ்டம் வருத, துன்பம் வருத அப்படி நினைக்காத. நான் உன் மேலே வச்சிருக்க நினைவு எப்படி தெரியுமா? தீமைக்கானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற பாதைகள் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், அதனுடைய முடிவு எப்படி என்று பார்க்கும் பொழுது அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று வேதவசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நோக்கி நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆகவே தான் பிலிப்பியர்கள் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 4ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்லுகிறது. பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆண்டவரோட சந்தோஷமா இருங்க. உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை நிமித்தமாக, போராட்டத்தை நிமித்தமாக சோர்ந்து போகாதீர்கள். ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், எதை குறித்தும் கவலைப்படாத. உங்களுக்கு என்ன தேவை? விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். சங்கீதம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 55ஆம் சங்கீதத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 55ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 17ஆம் வசனம், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளை நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் ஜெபத்தின் சத்தத்தை நினைச்சுவார், கேட்பார். என்ன அதுக்கு அடுத்தல பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனம் சொல்லுகிறது, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். எனக்கு ஒரு பெரிய போர் வந்துச்சு, யுத்தம் வந்துச்சு, ஆனால் நான் ஜெபம் பண்ணினேன். அவர் என்ன செய்தார்னா எல்லாவற்றையும் நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு கூட மீட்டு விட்டார். அன்பான ஆண்டு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு பெரிய கூட்டம் எதிராக வரலாம், பார்த்துக்கிடுங்க. பெரிய யுத்தமே நமக்கு எதிராக வரலாம். நம்முடைய ஆத்மாவை சமாதானத்தோடு கூட மீட்டுக் கொள்வாராம். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவரை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எந்த ஒரு கோலியாத்துக்கு பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்களோ அந்த கோலியாத்தின் மீது இவன் யுத்தம் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்தவன். சொல்லப்போனால் சவுல் மானத்தை காப்பாற்றினவன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மானத்தை காப்பாற்றினவன் இந்த தாவீது. அவனுக்கு நேர்ந்தது என்ன தெரியுமா? சவுல் தன் மகளை கூட திருமணம் செய்து கொடுத்திருந்தான். இது தாவீது பூமியில் உயிரோடு கூட இருக்கக்கூட என்பதற்காக அவன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் படையெடுத்து சென்றவன். அவன் சொல்கிறான், தாவீது எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி துறந்தான், என் ஆத்துமாவை எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் என் ஆண்டவன் நீங்களாக்கி என்னை மீட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் அத்தனை பெரிய போராட்டத்துக்கு மத்தியிலும் கூட அந்த வாழ்க்கை அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டவனாக சமாதானத்தோடு கூட இருந்தவன். இஸ்ரவேல் மீது அவனை ராஜாவாக உயர்த்தினார். நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம துக்கத்தோடு வேதனையோடு கூட இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை கொடுப்பதற்கு அவரால் எல்லாம் கொடு. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம அவரை நோக்கி ஜெபிக்கணுங்க. ஜெபிக்கணும், இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணணும். தேவ சமூகத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்கின்ற வரை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது நம்ம நினைத்தாத அளவிற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சமாதானத்தை கொடுப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு அருமையான சகோதரி, நான் பணி செய்த திருச்சபையுடைய அருமையான ஒரு மகள், இரவு ஒரு 11-12 மணி இருக்கும். அவருடைய கணவர் எனக்கு ஃபோன் பண்ணினார், ஐயா
என்னுடைய மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பக்கத்தில் தான் அவங்க ஹாஸ்பிட்டல், நான் இருக்கிற இடத்திற்கும் அந்த சகோதரி அனுமதிக்கப்பட்டிருக்க ஹாஸ்பிட்டலுக்கும் கொஞ்சம் பக்கம் தான். ஒரு 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும் பார்த்துக்கிறேன். எப்படி ஆயில் வந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த சகோதரிக்கு பல முறை கருவுற்று மீண்டும் அபார்ஷன் ஆன ஒரு நிலைமை, மிகுந்த ஒரு வேதனை. இப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க, கருவில் இந்த வயிற்றில் இருக்கின்ற குழந்தை இறந்து போய்விட்டது, இதை ஆப்ரேஷன் தான் பண்ணணும், இல்லை தாய்க்கு பெரிய ஒரு சேதம் வந்து விடும், பிழைக்க மாட்டாங்க. ஐயா என்ன செய்யன்னு தெரியலையா, என்னுடைய மனைவி மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணணும் ஐயா. நான் நண்பர்கள் அப்பொழுது இரவில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு நேரம், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போனோம். போய் நாங்கள் அவங்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபித்து விட்டு நாங்கள் வந்து விட்டோம். வந்து ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே அவங்க திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா ஆண்டவர் அற்புதம் செய்தாரியா, ஆப்ரேஷனே இல்லாமல் அந்த குழந்தை பிறந்து விட்டது, வயிற்றில் இருக்கும்பொழுது இறந்து போயிருந்துச்சு, அது அப்படியே ஏதோ கர்த்தருடைய பெரிய கிருபையில் அந்த குழந்தை பிறந்து விட்டது, என் மனைவிக்கு ஒன்றும் ஆகலையா, தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிடுங்க. மீண்டும் சிகிச்சை பெற்று வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். அவங்க சொன்னாங்க, ஐயா பல முறை அபார்ஷன் ஆனது, இந்த முறை பிரசவம் வரை சென்றும் குழந்தை எனக்கு தக்கலையா, ஜெபம் பண்ணிக்கிடுங்கய்யா. சொன்னேன், ஐயா அம்மா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்வார், நீங்கள் ஆண்டவர் மாத்திரம் விட்டு விடாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, ஆண்டவர் நீங்கள் நினைத்திராத அளவுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து சமாதானத்தை நிரப்புவார், போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆண்டு உறுதியை பற்றி கொண்டாங்க. திருச்சபையில் நடக்கின்ற எல்லா ஆராதனைகளிலும் எல்லா உபவாச ஜபங்களிலும் தவறாமல் குடும்பமாய் பங்கு பெறுவாங்க. அவங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி, 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பங்கு பெறுவாங்க. மீண்டும் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆண்டவர். கருவுற்றார்கள். டாக்டர் போய் செக் பண்ணாங்க. டாக்டர் சொன்னாங்க, அம்மா நீங்கள் பல முறை அபார்ஷன் ஆகிட்டீங்க, ஆனால் இப்பவும் குழந்தை வீக்காக தான் இருக்குது, உங்களுடைய கரு வீக்காக இருக்கிறது, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ரெகுலராக எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் ஒரு 8 மாதம் இருக்கும்போது டாக்டர் சொன்னாங்க, குழந்தை வீக்காக இருக்கிறது, உங்களுடைய கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து அட்லீஸ்ட் ஒரு மாதம் 1.5 மாதம் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கி நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து டாக்டருடைய அந்த அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, ஐயா எங்களால் அவ்வளோ நாள் வந்து இருக்க முடியாது, நீங்கள் 1 மாதமாவது இருக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆண்டவரை விடவில்லை. ஆண்டவர்களோடு கூட பேசினார். நீ தொடர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுமான்னு சொல்லி அவங்க ஒரு 7 வாரம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தேவ சமூகத்தில் குடும்பமாக உபவாசம் பண்ணி அந்த சகோதரியும் கணவரும் 2 பேரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. அது முடிக்கின்ற தருவாயில் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் செல்வேன் அவங்க வீட்டுக்கு, 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் பாடலை பாடி வேத வசனத்தை சொல்லி அவர்களுக்கு ஜெபித்து வரும்படியாக தேவன் கிருபை செய்தார். 7வது அந்த உபவாச நாளில் அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள். சொன்னாங்க, ஐயா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் ஐயா என்று சொன்னாங்க. சொன்ன கவலைப்படாதீங்கம்மா, கர்த்தர் உங்களுடைய கற்பதற்கு ஆசீர்வதித்திருக்கிறார். மீண்டும் டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, ஏம்மா இன்னும் 10 days தான் இருக்குது, இந்த 10 நாளாவது வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆகணும். அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா எங்கள் சபையில் நிறைய ஆராதனைகள் இருக்குது, இந்த சிறப்பு உபவாச ஜபங்கள் இருக்கிறது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க, அது இருக்கட்டும், முதல்ல குழந்தை ரொம்ப முக்கியம், நீங்கள் இங்கேருந்து ஜெபம் பண்ணுங்க சொன்னாங்க. இல்லை போயிட்டு வரல, உங்களை யாருமா இப்படிலாம் ஊழியக்காரங்க தப்பாக உங்களை கைட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த டாக்டர் போய் கேட்டிருக்கேன். இவங்க மனதை சிரிச்சுக்கிட்டாங்க, வந்துட்டாங்க. பிரசவத்து 2 நாளைக்கு முன்பாக மீண்டும் ஆராதனையில் உபவாச ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ சபையார் எல்லாரும் அந்த சகோதரிக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரை நீங்கள் எப்படி ஆகிலும் சகோதரிக்கு அற்புதத்தை செய்யணும். டாக்டர்ஸ் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அதற்கு மேலானவர், அன்பு சகோதரிக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லோரும் ஜெபித்தோம். சனிக்கிழமை உபவாச ஜெபம் முடிந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனாங்க. திங்கக்கிழமை
இரவு ஆண்டவர் அற்புதம் செய்தார். நார்மல் டெலிவரிங்க, ஒரு அருமையான ஒரு ஆண் குழந்தை. அது மாத்திரமல்ல, அதற்கு அடுத்த ஆண்டில் 2வது ஒரு அருமையான பெண் குழந்தையை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். குடும்பத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம், சமாதானம். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாக, ஒரு விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஒரு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுதுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுடையவர். ஒரே ஒரு வார்த்தையினால் இது வானத்தையும் பூமியையும் அவரால் உருவாக்க முடியும் என்று சொன்னார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் ஒரு புதிய உறுப்பை உருவாக்க முடியாது? ஒருவேளை நீங்கள் சில வியாதிகள் நிமித்தமாக நீங்கள் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். சில தொழில் நிமித்தமாக நீங்கள் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கலாம். இயேசு போதுங்க, இயேசு போதும், இயேசு போதும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். நம் ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர். பெத்லகேமில் பாலகனாய் பிறந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அதற்காகத்தான் நம்மை தேடி வந்தார். மனுக்குலத்தை தேடி வந்து மிக மிக முக்கியமான காரணம், என் பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல, இழந்து போட சமாதானத்தை கொடுக்கும்படியாக எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்களுக்கு நாம் தெரிவிக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். கடைசியாக நான் ஒன்று சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் எப்பொழுது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாராம்? எப்படி கொடுக்கிறாராம்? ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். சொல்றாரு, இவ்விடத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். எங்கேயா? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இப்பொழுது கட்டப்பட்டு வருகிற ஆலயத்தில், சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவர்கள் எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை கட்டும் பொழுது ஏராளமான பிரச்சனைகள். நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம். அங்கிருக்கின்ற யூதருடைய சத்துருக்கள் பல வகையான தடைகளை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டவிடாமல் தடுத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் அந்த எருசலேமின் ஆலயம் கட்டப்படாமல் இருந்துச்சு. இப்பொழுது இந்த ஆகாய் தீர்க்கதரிசனம் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, கவலைப்படாதீர்கள், நீங்கள் எழுந்து நீங்கள் போய் ஆலயத்தை கட்டுங்கள். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், சாலமோன் கட்டின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் கட்டப்போகிற ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அந்த ஆலயத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆலயத்தில் சமாதானத்தை தருவேன். ஆண்டவருடைய ஆலயத்தை நாம் நேசிக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆராதனைக்கு செல்லணுங்க. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது கூட வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் அவர்கள் வீணாக நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் ஏதாவது சித்தாந்தம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆலயத்தில் தான் ஆண்டவர் இருக்காரா, வீட்டில் இருக்க மாட்டாரா, அங்கே இருக்க மாட்டார், இங்கே இருக்க மாட்டாரா, ஆலயமெல்லாம் எதற்கு? சிலர் சபை கூடி வருகிறது விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். சிமியோன் இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயபரமான முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து
ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். ஆலயத்துக்கு வந்தான் சிமியோன். வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு, ஒரு வெற்றிடம் இருந்துச்சு. மேசியா எப்பொழுது பிறப்பார், மேசியா வருவார். ஆலயத்திற்கு அவருடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பெற்றோர் குழந்தையை கொண்டு வந்த பொழுது குழந்தையை பார்த்த உடனே சொல்லலாம், இப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தோடு என்னை போக விடுகிறேன். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 122ஆம் சங்கீதத்தில் இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? மகிழ்ச்சியாய் இருந்த வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவர் இந்த ஆலயத்தில் சமாதானத்தை வைத்திருக்கிறார். அண்ணாவுடைய வாழ்க்கையில் துக்கம், துயரம், வேதனை ஆண்டவருடைய சமூகத்தில் இதயத்தை ஊற்றி விட்டாள். 1 சாமுவேல் 1:17 சொல்லுகிறார், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆண்டவருடைய ஆலயம் நம்முடைய கவலைகளை மாற்றுகிற ஒரு இடம், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு இடம், சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு இடம். அவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அவருடைய இரத்தத்தினால் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது சமாதானத்தை கொடுக்கிறார். பரிசுத்தமான ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 424, கிறிஸ்தவ கீர்த்தனை 129 பாடுவோம். காலத்தின் அருமை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. கீதம் 424, கிறிஸ்தவ கீர்த்தனை 129 பாடுவோம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தை
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று சொன்னீங்களே சுவாமி. நீ தருகிற அந்த மென்மையான சமாதானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பல பாடுகள், வருத்தங்கள், இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்களுக்கு மத்தியில் கண்ணீரோடு கூட சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்க அநேக பிள்ளைகள் உண்டு சுவாமி. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்டு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். என்னென்ன காரியத்தில் இந்த பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து தவிக்கின்றார்களோ சுவாமி, அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றி போடுவீராக. சமாதானத்தின் தேவன் உமக்கு ஒரு பெயர் இருக்கிறது. சமாதான கர்த்தர் என்னுடைய வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. என் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தாமே உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் வாசம் பண்ணுவீராக, வாசம் பண்ணுவீராக. இது பிள்ளைகளுடைய சமாதான குறைச்சல்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க சுவாமி. குடும்பத்தில் பிள்ளைகள் நிமித்தமாக மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. என் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகள், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, துன்மார்க்கமாய் அலைந்து கொண்டு இருக்கிறாங்க, அவன் நிமித்தமாக இரவும் பகலும் எனக்கு தூக்கம் கிடையாது, கண்ணீரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிற பெற்றோர்கள் உண்டு சுவாமி. கணவனுடைய கணவர் ரட்சிக்கப்படாத சூழ்நிலை மிகுந்த துக்கத்தோடு இருக்கிற மனைவி உண்டு சுவாமி. மனைவி நிமித்தமாக கணவன் துக்கப்படுகிற உண்டப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் படுகிற துக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கு முது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நீர் கொடுக்க போதுமானவரை இருக்கிறபடி நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். சரியான தொழிலே என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்காக, தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம், வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள், கடன் நிமித்தமாக ஆண்டவரை எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் வந்து நிற்கிறேன்னு சொல்லுகிற நிலைமை இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி, ஒன்றுமில்லை. மருத்துவர் சொன்னாங்க, உன் குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கிறது, இல்லாவிட்டால் அந்த குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வேன்னு சொன்னது போல சுவாமி, நம்பின சகோதரிக்கு ஒரு பரிபூரமான ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களப்பா. கேட்டது 1-2 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு உமது பிள்ளைகள் கடந்து போகிற ஆண்டவர் வேதனையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சுவாமி, உலக பிரகாரமாக இது முடியாது என்று சொல்லப்பட்ட சூழல் இருந்தாலும் பரலோகத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்கள் வார்த்தையினால் உருவாக்கின ஆண்டவர் நீரப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் அது எங்களால் முடியாத ஒரு காரியம்தான். ஆனால் உம்மால் எல்லாம் முடியும் அப்பா. நீங்கள் ஒரு அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, ஏற்ற வளர்ச்சி இல்லையே என்று சொல்லி கலங்குகிற குழந்தை நிமித்தமாக வேதனைப்படுகிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. குழந்தை மீது கரங்களை வைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகள் மீது இறங்குவதாக, பலவீனப்பட்ட பிள்ளைகள் மீது இறங்குவதாக ஒரு அற்புதமான விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. அவருடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைப்பீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு, வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் பலவீனங்களும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா வியாதிகளும் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால பூரண சுகம் உண்டாகட்டும் ஐயா. வயோதிப நிலைமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வயதான காலத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள், சோர்வுகள், பிள்ளைகள் நிமித்தமாக கைவிடப்பட்ட நிலைமைக்கு அருமையான பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தருவீராக. பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பலப்படுத்தும்படியை ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் சரியான வேலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்குகிற பெற்றோர்கள் உண்டு தகப்பனே. உமது பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்குவீராக சுவாமி, இறங்குவீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படி விரும்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் நிமித்தமாய் சோர்ந்து போன இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சோர்வுகளெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக, மாற்றுவீராக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னுமாக ஆண்டவரே, குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
கற்பத்தின் கனியை நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. பேறுகாலத்தில் இருக்க அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்து கனி பூர்ணப்படி சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு கொடுக்கும்போது பிள்ளைகள் இருக்கிற எல்லா தேவைகளை கருத்து சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த ஆராதனை ஒளிப்பதிவு செய்த அருமையான குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சென்னையை சார்ந்த கேளம்பாக்கத்தில் இருக்கிற அருமையான நம்முடைய மகள், ஆண்டவரே, அன்புக்குரிய தாயார் திருமதி ரத்தினம் பாலை அம்மா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. வயதான காலத்தினுடைய கிருபை அதிகமாய் தாங்குகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்காயசையும் கொடுத்து நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உனக்கு சமாதானத்தை காண்பா என்று சொன்ன அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை சந்ததி சந்ததிகளாம் கண்டு மக்கள் நன்றி செலுத்த உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. கொடுத்த அன்பு மகனுக்காக ஆண்டவரே, தேவப்பிரியம் அவர்களுக்காக, அவருடைய துணைவியார் ஜெபக்கணிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் அவளுக்கு கொடுத்த அருமையான மகன், இங்கிலாந்து தேசத்தில் வசிக்கின்ற அன்பு சகோதரன் கிளமெண்டுக்காக, அவருடைய துணைவியார் ஜெனிஃபருக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த அருமையான குழந்தை ஜோயலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் அருமையான அவருடைய அன்பு மகள் ஆண்டவரே தேய்மினாவுக்கு கிரேனாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய கனவு சாலமோனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் கொடுத்த அருமையான மகன் பெனகாஸுக்காக, அவருடைய துணைவியார் ரைசிக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அவருக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ருபீனாவுக்காக, டுனாமிஸ்க்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆண்டவரே, அவருடைய 3வது மகனுக்காக திரு மோசஸ் சாமுவேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்காக வைராக்கியமும் ஊழி செய்கிற அருமையான சகோதரரை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அவர்களை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபைகளோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தேவையும் சந்தித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய எல்லா வேண்டுதலையும் கர்த்தர் கேட்டு நிறைவேற்றி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு நாளும் தங்கியிருக்கிறாங்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் நாமத்தை மயப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிரோகீதமாக கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே. கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். Yeah.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தாங்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்க தொடர்ந்து கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.